ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். கடந்த 10ஆம் தேதி முதல் உள்ளூர் வாகனங்களுக்கு 50% கட்டணம் என மதுரை கப்பலூர் டோல்கேட் நிர்வாகம் அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து 10ஆம் தேதி டோல்கேட் முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. அப்போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போது தற்காலிகமாக கட்டணமின்றி செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இருப்பினும் நிரந்தர கட்டண விலக்கு கோரி டோல்கேட் எதிர்ப்பு குழுவினர் பந்த் அறிவித்த நிலையில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது 2020ஆம் ஆண்டு நடைமுறைப்படி உள்ளூர் வாகனங்களுக்கு அனுமதி அளிக்க பேச்சுவார்த்தையில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். ஆனால் டோல்கேட் எதிர்ப்பு குழுவினர் 2020ஆம் ஆண்டு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளுடன் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டது என எந்தவித ஆவணமும் நடைமுறையும் இல்லாத நிலையில் இதுபோன்ற அறிவிப்பால் தொடர்ந்து டோல்கேட்டில் பிரச்சினை உருவாகும் என தெரிவித்தனர். இதனால் திட்டமிட்டபடி செவ்வாயன்று முழு அடைப்பு நடைபெறும் என டோல்கேட் எதிர்ப்பு குழுவினர் தெரிவித்தனர். இது ஏதோ கண்துடைப்பு மாதிரி இருக்கு. இன்னைக்கு பேச்சுவார்த்தை சார், இன்னைக்கு பேச்சுவார்த்தை இன்னைக்கு கலெக்டர் அலுவலகத்தில் நடந்துச்சு. அதில் பார்த்தோம்னா முழு திருப்தியாக இல்லை. அவங்க தற்காலிகம் எப்போ போய் மீட்டிங் போனாலும் தற்காலிகமாக இப்போதைக்கு திருமங்கலம் மக்களுக்கு மட்டும் இலவசம் இப்படி சொல்கிறாங்க. ஆனால் சட்ட விரோதமாக அந்த டோல்கேட் இருக்குது. எவரி 60 கிலோமீட்டருக்கு ஒருக்க தான் டோல்கேட் இருக்குன்றாங்க. அதெல்லாம் இல்லாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்லேயே இருக்குது. அதையும் மீறி இவங்க வச்சுருக்காங்க. இதுக்கு நான் போய் கேட்டோம்னா எங்களை தரக்குறைவாக வேறு பேசுகிறாங்க. அடாவடியாக வசூல் பண்ணுறாங்க. பேச்சுவார்த்தை எங்களுக்கு திருப்தி இல்லை. வழக்கம் போல் பந்து உண்டு, திட்டமிட்டபடி பந்து உண்டு, கடையடைப்பு போராட்டம் உண்டு. 2020 என்ன திட்டம் போட்டிருக்குன்னு எங்களுக்கு நாங்கள் 2010 தீர்மானத்தை வேணால் கேட்குறோம். அப்போ டோலே இல்லை அப்படி கூட வைங்க. ஒரு அதை கேட்டால் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஜென்ரேஷன் ஆயிடுச்சு. அது வெள்ளக்காரன் முத வந்தானோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்தானோ அது மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. வெள்ளக்கார ஆட்சியா சுதந்திர இந்தியாவான்னு தெரியும். போக போக உண்மையில் நடந்து போனால் கூட காசு கேட்பாங்க போல. கண்டிப்பாக கடையடைப்பு உண்டு சார். நீங்கள் அங்கே நின்று பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்க அந்த லைனில் கிட்டத்தட்ட நிற்கணும். அது மட்டமாக நடத்துவாங்க. எங்கள் திருமங்கலம் மக்கள்லாம் கேவலமாக பேசுறது. வண்டி ஓடி மறைக்கிறாங்க. என்ன இதாக பண்ணிட்டு போயிருக்கோம். நம்ம அவ்வளோ கேவலமாக நடத்துவாங்க. நாங்கள் என்ன செய்யணும், ப்ராப்பரான சட்ட ரீதியாக தோலை எங்கே வைக்கணுமோ அங்கே வை. நாங்கள் அங்கிட்டு போனோம்னா எடுத்துகிட்டு போயிடுறோம். இதான் நிரந்தர தீர்வு. இறுதி முடிவு தோல் அங்கேருந்து நகட்டணும். ஷிஃப்டிங் பண்ணால் மட்டும்தான் எது முடியும். கடையடைப்பு திட்டமிட்டபடி நடக்கும். அதுக்கு உடன்படலைங்க. என் பேர் செல்வம். அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியாளர்கள் இன்றைக்கு அழைத்து பேசினார்கள். அந்த பேச்சிலே போராட்ட குழுவிற்கு திருப்தி இல்லை. ஏனென்றால் அடாவடியாக வசூல் பண்ணக்கூடிய நகை யார்? இந்த நாட்டில் வெள்ளக்காரன் காலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட நகையா, இல்லை இந்தியா சுதந்திர இந்தியாவில் உருவாக்கப்பட்ட நகை? ஒரு கான்ட்ராக்டர் விட்டால் அந்த கான்ட்ராக்டுக்கு அடாவடித்தனமாக வசூல் பண்ணுறதுக்கு ஆட்சியாளர்கள் எப்படி அனுமதி கொடுத்தார்கள்? மக்களுக்காக மக்களிடத்திலே வாக்குகளை வாங்கிவிட்டு ஒரு திருமங்கலம் பகுதியிலே அந்த வீட்டை விட்டு வெளியேறினோடனே டோல் பிளாஸா கேட்குறாங்க. டோல் வரி கேட்குறாங்க. அப்போ வரி என்பது கார் வாங்கினதே ரோட் டாக்ஸ் கட்டிட்டு இது பண்ணினாலும் அந்த டோலை அகட்டினா தான் நிரந்தர தீர்வு. எந்திரிச்ச உடனே வரி கட்டுறது வெள்ளக்காரன் காலத்தில் கூட இல்லை. ஒரு வரி தான் கட்டுனா வெள்ளக்காரன் காலத்தில். இன்னைக்கு பல வரி கட்டிக்கிருக்கான். மக்கள் நல்லா ஏமாந்து போயிருக்கான். ஆகவே டோலை அகற்றுவது மட்டும்தான் வழி. நாங்கள் சென்ற ஆண்டுக்கு நிதின் கட்காரியை சந்தித்தோம். ஆனந்தன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முறை இல்லை, உடன்பாடு இல்லை. அதில் எங்களோட கோரிக்கை திருமங்கலம் தொகுதி மக்கள் மதுரைக்கு வர்றது 85%. திருமங்கலம் மதுரைக்கு வர்றதுக்கு 85%. இதில் அதிகமாக டிக்கெட் கட்டணம் கூடுதனால தான் இந்த பந்தை ஆரம்பித்தது. எங்களுக்கு இன்றைக்கி தலைவரும் மாவட்ட ஆட்சியாளரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 பக்கம் ரோடு கொடுத்துருவோம். பழைய 2020 என்ன நடந்துச்சோ அந்தபடியாக நடக்கும்ன்றாங்க. அது உடம்பாருக்கு யாரும் பொதுமக்களுக்கு ஒத்து வரல. இப்போ என்ன முடிவு எடுக்கிறான்னு இன்னும் சரியான முடிவு தெரியல. எங்களுக்கு சரியான தீர்வு இல்லை. பந்து மீண்டும் நடக்கத்தான் செய்யும். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும்.